Hi students, 12th standard Computer Science, Chapter 7 Python Functions. What are all the concepts you are going to learn in this lesson is given here. What are they? See, functions and their types, then difference between user defined function and built-in functions, then how function call takes place, then about the function arguments, then about anonymous, mathematical and string functions. ஸோ இப்போ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா function is a block of code which only runs when it is called. That is ஒரு lengthy complex ப்ரோக்ராமை வந்து இண்டிவிஜுவல் பிளாக்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறது தான் வந்து ஃபங்க்ஷன் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் இன்னும் டீட்டெயிலாக படிக்கலாம். இப்போ பாருங்கள், இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க? Functions are named blocks of code that are designed to do specific job. ஏன் நேம்டு பிளாக்ஸ்ன்றாங்க? பிளாக்ன்றது இப்போ பாருங்க, இங்கே நான் எக்ஸாம்பிளுக்கு அந்த பைத்தான் விண்டோவில் ஒரு ஃபங்க்ஷன் பிளாக் போட்டிருக்கேன். இதுதான் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் பிளாக். ஏன் நேம்டு பிளாக்குன்னா பாருங்கள், இந்த ஃபங்க்ஷன் பிளாக்குக்கு நான் டேபிள்ஸ் அப்படின்ற நேம் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால தான் நேம்டு பிளாக்ஸ். இது ஒரு ஃபங்க்ஷன் பிளாக். ஸோ நேம்டு பிளாக்ஸ் ஆஃப் கோட் ஒரு டிசைன்டு டு டூ ஸ்பெசிஃபிக் ஜாப் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ஜாப். இப்போ இந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா நான் மல்டிப்ளிகேஷன் டேபிள் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பிளாக் பாருங்கள், ஃபங்க்ஷன் பிகின்ஸ் வித் த கீவேர்டு டெஃப் ஃபாலோடு பை த ஃபங்க்ஷன் நேம். இப்போ இது வந்து ஒரு யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். இது பாருங்கள், begins with the keyword defன்ற keywordல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், followed by the function name and parenthesis இந்த brackets. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளார. அப்போ இந்த 2 இருக்கான்னா கிடையாது. இந்த இண்டென்டிங் இருக்குது பாருங்கள், உள்ள தள்ளி லைன்ஸ் எழுதியிருக்கோம். இதுதான் இந்த ஃபங்க்ஷன் பிளாக்கோட ஸ்டேட்மெண்ட்ஸ். இது கிடையாது, ஏன்னா இது வெளியில் இருக்குது. ஸோ ஈவன் நீங்கள் இந்த இடத்துல கொண்டு வந்தால் கூட அப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு ஃபங்க்ஷன் பிளாக்குன்னா கிடையாது. இந்த லைன்ஸ் பாருங்கள் உள்ள தள்ளி இருக்குது. இதுதான் இந்த ஃபங்க்ஷன் பிளாக். இது வந்து அகெயின் வெளியில் இருக்குது. ஸோ இது ஃபங்க்ஷன் பிளாக்கை விட்டு வெளியில் இருக்குது. ஸோ அதனால தான் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியட்டும்ன்ட்டு நான் வந்து ஒரு லைன் விட்டு எழுதியிருக்கேன். ஸோ இப்போ ஃபங்க்ஷன்ஸ் ஆர் இன் நேம்டு பிளாக்ஸ்ன்றது இந்த நேம் பாருங்கள், இந்த பிளாக்குக்கு டேபிள்ஸ் அப்படின்ற ஒரு நேம் கொடுத்துருக்கோம். தட் ஆர் டிசைன் டு டூ ஸ்பெசிஃபிக் ஜாப்னா, இப்போ நான் ஒரு பர்டிகுலர் ஜாப் இந்த ஃபங்க்ஷன் நான் எதுக்காக எழுதியிருக்கேன், எனக்கு மல்டிப்ளிகேஷன் டேபிள் டிஸ்பிளே ஆகிறதுக்காக. பாருங்கள், நான் இந்த ரன் பண்ணுறேன், அவுட்புட் பாருங்கள், டேபிள்ஸ் டிஸ்பிளே ஆகும். பாருங்க, என்டர் ஏ நம்பர் நான் 2ன்னு கொடுத்தா 2 டேபிள் எனக்கு இப்படி டிஸ்பிளே ஆகும். அகெயின் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு அகெயின் ரன் பண்ணுறேன் பாருங்கள், என்டர் ஏ நம்பர்னு வரும். நான் 4ன்னு கொடுத்தா எனக்கு 4 டேபிள் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு பர்டிகுலர் ஜாபுக்காக, என்ன ஜாப், மல்டிப்ளிகேஷன் டேபிள் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். Then when you want to perform a particular task that you have defined in a function, you call the name of the function responsible for it. That is, இப்போ உனக்கு இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணணும்னா, இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணணும்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். இங்கே பாருங்கள், இங்கே தான் ஃபங்க்ஷன் கால் இருக்குது பாருங்கள், டேபிள்ஸ் இந்த பெராந்தசிஸோட இங்கே இருக்குது பாருங்கள். இதை கால் பண்ணாதான் இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண பார்ட்டே வந்து உங்களுக்கு இன்வோக் ஆகும், தட் இஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இங்கே தான் இந்த காலிங் ஃபங்க்ஷனே இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், அதுக்கு முன்னாடி இங்கே ஏன்ற ஒரு வேரியபிளில் என்டர் ஏ நம்பர், அங்கே நம்ம அவுட்புட் ஸ்க்ரீனில் பார்த்தோம் இல்லையா, என்டர் ஏ நம்பர், நம்ம ஒரு நம்பர் என்டர் பண்ணுறோம் 2ன்னா இந்த ஏன்ற வேரியபிளில் 2வை ஸ்டோர் பண்ணிக்கும். இந்த டேபிள்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் இங்கே கால் ஆகுது, உள்ள இந்த 2ன்ற வேல்யூவை எடுத்துகிட்டு போகும். இங்கே இதை பார்த்த உடனே இந்த பிளாக் வந்துடும் இல்லையா, எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ இந்த 2ன்றது இந்த இடத்துல போய் இங்கே இருக்கிற பெராமீட்டரில் ஸ்டோர் ஆகிடும். இங்கே இதுக்கு பேர் ஆர்குமெண்ட். இந்த இடத்துல டிஃபைன் பண்ண இடத்துல இருக்கிற வேரியபிளுக்கு நேம் வந்து பெராமீட்டர்
புரியுதா? இது வந்து ஒரு வேரியபிள் நேம். இதில் தான் அந்த வேல்யூ ஸ்டோர் ஆகுது. இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்ப அந்த வேல்யூவை இந்த வேரியபிள் நேம் வைஸ் நம்ம சென்ட் பண்ணுறோம். அந்த சென்ட் பண்ணுற இடத்துல இருக்கிற வேல்யூ சென்ட் பண்ணுற இடத்துல இருக்கிற வேரியபிளை நம்ம ஆர்கியூமெண்ட்டுன்னு சொல்வோம். அதே ரிசீவ் பண்ணுற இடத்துல இருக்கிற வேரியபிளை வந்து நம்ம பெராமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். எத்தனை பெராமீட்டர்ஸ் ஆர்கியூமெண்ட்ஸ் வேணாலும் இருக்கலாம், செப்பரேட்டட் பை கமா கொடுத்து செப்பரேட் பண்ணி எத்தனை வேணாலும் கொடுக்கலாம். ஸோ இங்கே அந்த வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மல்டிப்ளிகேஷன் டேபிளோட ப்ராசஸ் பண்ணும். எப்படி நான் அந்த லூப் வச்சு ஏன்றது இப்போ நான் 2 டேபிள் கொடுத்தா இங்கே 2 கொடுப்பேன், இது உள்ளார 2 போகும், இந்த ஏக்குள்ளே இப்போ 2 ஸ்டோர் ஆகிடும். ஸோ 2 இன்ட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்தா ஆஸ் இட் இஸ் வரும், டபுள் கோட்ஸ் இல்லாமல் கொடுத்தா அதுக்குள்ளே இருக்கிற வேல்யூ வரும். ஸோ 2 இன்ட்டு ஐன்றது ஃபஸ்ட்டு டைம் 1, இங்கே இந்த ரேஞ்ச் 1 to 10 வரைக்கும் கொடுத்துருக்கு. ஸோ 2 into 1 equal to அந்த calculate, ஏன்னா டபுள் கோட்ஸ் இல்லை, ஸோ இதுக்குள்ளே இருக்கிற வேல்யூவை calculate பண்ணி 2 வந்துடும். அகெயின் லூப்புக்குள்ளே போகிறப்ப இப்போ I வந்து 2 ஆகிடும். அப்போ 2 into 2 equal to 4. தென் அகெயின் I வந்து 3 ஆகிடும். எப்போவுமே உங்களுக்கு இங்கே வாங்கின அந்த 2 தான், இங்கே கெட் பண்ண அந்த 2 தான் இங்கே இருக்கும். ஸோ 2 into இதுதான் ஐயோட வேல்யூ தான் மாறிட்டே வரும். ஸோ I வந்து நெக்ஸ்ட்டு 3 ஆகிடும். 2 into 3 is equal to 6. அப்புறம் திருப்பியும் அகெயின் ஃபார் லுக்குள்ளே போனோன்னா I 4 ஆகிடும். 2 into 4 equal to 8. இந்த மாதிரி ஃபார் லுக் வந்து அன்டில் இந்த 10 வரைக்கும் இது எக்ஸிக்யூட் ஆகும். அதனால தான் மல்டிப்ளிகேஷன் டேபிள் நம்ம இப்போ 1 to 10 வரைக்கும் டிஸ்பிளே ஆச்சு. ஸோ இப்போ நம்ம இது எதுக்காக நான் இங்கே சொல்ல வரேன்னா, யூ கால் த நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன். இங்கே அந்த ஃபங்க்ஷனோட நேமை கால் பண்ணால் தான் இந்த பிளாக்கே உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இஃப் யூ நீட் டு பெர்ஃபார்ம் த டாஸ்க் மல்டிபிள் டைம்ஸ் த்ரூ அவுட் யுவர் ப்ரோக்ராம், யூ டோன்ட் நீட் டு டைப் ஆல் த கோட் ஃபார் த சேம் டாஸ்க் அகெயின் அண்ட் அகெயின். சேம் டாஸ்க்கை பண்ணுறதுக்கு திருப்பி கோடை நம்ம எழுத தேவையில்லை. ஏன்னா இப்போ 2 டேபிள்ஸ்க்கும் சேம் கோடிங் தான், 4 டேபிள்ஸ்க்கும் சேம் கோடிங் தான், நீங்கள் 12 டேபிள் கொடுத்தீங்கன்னா கூட சேம் கோடிங் தான். ஸோ நம்ம ஒரே டாஸ்க்கை பண்ணுறதுக்கு அகெயின் அண்ட் அகெயின் நம்ம 2 டேபிளுக்கு தனியாக கோடு, 4 டேபிளுக்கு தனியாக கோடிங், 12 டேபிளுக்கு தனியாக கோடிங் எழுத தேவையில்லை. ஒரு தாட்டி கோடிங் எழுதிட்டால் எல்லா டேபிள்ஸும் அதுலேயே போட்டுடலாம் இல்லையா? பாருங்கள், நான் இன்னொரு 100 டேபிள் போடுறேன் பாருங்கள். ஸோ என்டர் எ நம்பர், நான் 100 அப்படின்னு கொடுக்குறேன் பாருங்கள். 100 ones are 100, 100 twos are 100 மல்டிப்ளிகேஷன் டேபிள் வருது. ஸோ ஒரு தாட்டி இந்த கோடு கொடுத்துட்டா அகெயின் அண்ட் அகெயின் நம்ம இந்த கோடிங் எழுத தேவையில்லை. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. யூ ஜஸ்ட் கால் த ஃபங்க்ஷன், ஜஸ்ட் கால் பண்ணால் போதும். அது வந்து நம்ம அந்த இன்புட் என்ன இன்புட் வேல்யூ கொடுக்குறோமோ அந்த மல்டிப்ளிகேஷன் டேபிளை டிஸ்பிளே பண்ணிடும். ஸோ அதெல்லாம் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. Then you will find that using functions makes your programs easier to write, read, test and fix errors. So இந்த மாதிரி ஒரு பெரிய lengthy ப்ரோக்ராமை வந்து இப்படி நம்ம ஃபங்க்ஷன் பிளாக்ஸாக கொடுத்து எழுதுகிறப்போ எழுதுறதுக்கும் ஈஸி, ரீட் பண்ணுறதுக்கு, டெஸ்ட் அண்ட் எரர்ஸ் இருந்தால் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றாங்க. தென் அடுத்தது பாருங்கள், advantages, main advantages of functions. என்ன? it avoids repetition and makes high degree of code reusing. So avoids repetition. என்ன? இப்போ 2 டேபிள்ஸ்க்கு ஒரு தாட்டி கோடிங், அகெயின் 3 டேபிள்ஸ்க்கு ஒரு தாட்டி அப்படி எழுத தேவையில்லை. அவாய்ட் பண்ணிடும். ஒரே கோடிங்கை ரிப்பீட் பண்ண தேவையில்லை. அந்த ஒரு கோடிங் இருந்தாலே போதும், எல்லா டேபிள்ஸும் அதில் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். தென் கோட் ரீயூசிங். பாருங்கள், இந்த கோடையே வந்து 2 டேபிளுக்கு யூஸ் பண்ணோம், 3 டேபிளுக்கு யூஸ் பண்ணோம், 12 டேபிளுக்கு யூஸ் பண்ணுறோம், 100 டேபிள்ஸ்க்கும் யூஸ் பண்ணோம். ஸோ அந்த கோடை வந்து ரீயூசிங். தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், இட் ப்ரொவைட்ஸ் பெட்டர் மாடுலாரிட்டி ஃபார் யுவர் அப்ளிகேஷன். அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ், இந்த டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸ், இந்த ஃபங்க்ஷன்ஸை தான் மாடியூல்ஸுன்றாங்க. ஸோ இந்த மாடியூல்ஸ் பெனிஃபிட் இருக்கிறதுனால ப்ரோக்ராம் வந்து ஒரு பெட்டராக நம்மளுக்கு கிடைக்கும். நல்ல ப்ரோக்ராம், ஈஸியான ப்ரோக்ராமாக நம்மளுக்கு இருக்கும். ஒரு லென்த்தி ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு
கிடைக்கும். மாடுலாரிட்டினா இந்த மாதிரி மாடியூல்ஸ், டிஃப்ரெண்ட் பிளாக்ஸ் அப்படின்றது தான் மாடுலாரிட்டி. Then functions are nothing but a group of related statements that perform a specific task. Group of related, பாருங்க ஒரு group of statement. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இந்த group of related அப்படின்னா இங்கே மல்டிப்ளிகேஷன்னா அதுக்கான ப்ரோக்ராம் தான் இருக்கும். அங்கே கொண்டு வந்து நடுவில் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸோ டீச்சர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் ப்ரோக்ராம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. கொடுத்துட்டு இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்காது. அது ரிலேட்டட் குரூப் ஆஃப் கோடை தான் இருக்கும். Then types of functions என்னென்ன இருக்கு? யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன், பில்ட்-இன், லாம்டா, ரெக்கர்ஷன். ஸோ யூசர் டிஃபைன்டுன்றதை இப்போ நான் இங்கே கொடுத்துருக்கேன். இதை நான் தான் டிஃபைன் பண்ணேன். யூசர்னா என்ன? நம்ம தான் யூசர், யூஸ் பண்ணுறவங்க தான் யூசர். இப்போ நான் இந்த ஃபங்க்ஷனை நான் தான் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். நான் ஒரு யூசர், நான் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். எப்படி? இந்த கோடிங்கெல்லாம் நான் எழுதினேன். ஸோ ஆல்ரெடி இந்த ப்ரோக்ராம் வந்து ஆல்ரெடி இருக்கிறத நான் யூஸ் பண்ணல. நான் வந்து இந்த டைப் பண்ணி இந்த கோடிங்கை எழுதியிருக்கேன். தென் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் இந்த டேபிள்ஸ் அப்படின்ற நேம் கொடுத்துருக்கேன். ஈவன் நீங்கள் டேபிள் எஸ் விட்டுட்டு இல்லை டிஏபி டேப் அப்படின்ற மாதிரி கூட உங்கள் இஷ்டம் தான், பேர் நம்ம என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஏன்னா யூசர் டிஃபைன்ட் இல்லையா? ஸோ நேம், ஃபங்க்ஷன் நேமும் நம்ம கொடுத்துக்கலாம். பட் கொஞ்சம் ரிலேட்டடாக கொடுத்தா நல்லா இருக்குன்றனால நம்ம என்ன ஃபங்க்ஷன் எதுக்காக இந்த பிளாக் போடுறோமோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் டேபிள்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ யூசர் டிஃபைன்டுன்றனால நம்ம யூசர் என்ன பேர் வேணாலும் கொடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லை, கோடிங் நம்ம எழுதுகிற கோடிங் தான். எனக்கு வந்து இப்போ 10 வரைக்கும் இல்லை, எனக்கு 6 வரைக்கும் டிஸ்பிளே ஆனால் போதும், 5 வரைக்கும் டிஸ்பிளே இல்லை 6 வரைக்கும் டிஸ்பிளே ஆனால் போதும்னா இப்போ பாருங்கள் ரன் பண்ணுறேன். ஃபைலில் போய் சேவ், whenever you make changes click the save button. தென் இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்கள். 5 டேபிள்ஸ் போடுறேன் பாருங்கள். 6 வரைக்கும் தான், 5 1s இருந்து 5 6 30 வரைக்கும் தான் இருக்கும். ஸோ இது நான் டிஃபைன் பண்ணுற கோடிங் தானே. எனக்கு எப்படி இஷ்டமோ, இல்லை எனக்கு 15 வரைக்கும் வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இப்படி டிஸ்பிளே பண்ண வச்சுக்கலாம். பாருங்கள், ஃபைலில் போய் சேவ் பண்ணிக்கோங்க, ரன் பண்ணுங்கள். ஸோ 2 டேபிள்ஸ், ஏதோ ஒரு டேபிள் டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். 15 வரைக்கும் 2 × 15 = 30. 2 1s 2ல் இருந்து 2 × 15 = 30 வரைக்கும் இருக்குது பாருங்கள். ஸோ யூசர் டிஃபைன், நம்ம டிஃபைன் பண்ணுறது தான். ஸோ இதை தான் வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து டெஃப்ல ஸ்டார்ட் ஆகும், கீவேர்டு. இது வந்து நீங்கள் கீவேர்டுன்றது யூ கான் சேஞ்ச், அதை மாற்றி நீங்கள் வேறு எழுத முடியாது, டெஃப்ன்னு தான் எழுதணும். டெஃபைன்றது ஷார்ட் ஃபார்மாக டெஃப்ன்னு வச்சுருக்காங்க. என்ன டிஃபைன் பண்ணுறாங்க? ஃபங்க்ஷன். அதனால் ஃபங்க்ஷனோட நேம், பெராந்தசிஸ்குள்ள பெராமீட்டர், வேல்யூஸ் எப்போவுமே இந்த வேல்யூவை இங்கே வாங்கி இந்த ஃபங்க்ஷன் கால் இந்த வழியை through this function call we will send the values இல்லையா? அப்போது இந்த பெராமீட்டர்ஸ், இந்த ஆர்குமெண்ட் இந்த வேல்யூ அனுப்புறது வந்து ஆர்குமெண்ட்டுன்னு சொல்வோம், which hold values இல்லையா? அது ஆர்குமெண்ட். இங்கே வந்து ரிசீவ் பண்ணுது அந்த வேல்யூவை, அதை வந்து பெராமீட்டர்னு சொல்லுவோம். த்ரூ திஸ் பெராமீட்டர்ஸ் ஒன்லி த வேல்யூஸ் கேன் பாஸ் டு திஸ் பிளாக். புரியுதா? ஸோ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், இப்போ இதுதான் வந்து யூசர் டிஃபைன், நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன்டு பை த யூசர் தெம்செல்ஸ். தென் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பில்ட்-இன் ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் தட் ஆர் இன்பில்ட் வித்தின் பைத்தான். பைத்தான்குள்ளேயே பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. பைத்தான் ஹேஸ் செவரல் ஃபங்க்ஷன்ஸ் தட் ஆர் ரெடிலி அவைலபிள் ஃபார் யூஸ். பைத்தான்குள்ளே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. நாட் ஓன்லி இன் பைத்தான், அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் லைக் C++ உள்ள பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அதை நம்ம அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் கோடிங் எழுத தேவையில்லை, ஏன்னா பில்ட்-இன் ஆல்ரெடி பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஜஸ்ட் we can use it. இப்போ பாருங்கள், நான் நிறைய built-in functions இந்த புக் பேக்கில் வருது, இந்த சாப்டரில் வருது. அப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நிறைய built-in functions கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு built-in function இருக்குது பாருங்கள். பைனரியை கொண்டு வரணும். பென் ஆஃப் ஏல வந்து நான் என்டர் ஏ நம்பர், நான் 5ன்னு கொடுத்தா 5ஓட பைனரியை கொண்டு வரணும். நான் 10ன்னு கொடுத்தா 10ஓட பைனரி வேல்யூவை கொண்டு வரணும். ஸோ அந்த ஏவையே நான் வந்து இன்புட்டை கொடுக்குறேன். ஸோ ஏ. இப்போ இது எனக்கு
அவுட்புட் கொடுக்குமா அப்படின்னா கொடுக்காது. ஏன்னா பிரிண்ட்ன்றது கொடுத்தா தானே உங்களுக்கு அவுட்புட் வரும். ஸோ இங்கே நீங்கள் பிரிண்ட் அப்படின்னு கொடுங்க. அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் உங்களுக்கு அவுட்புட்டை வெளியில் கொண்டு வரும். ஸோ பிரிண்ட் ஆஃப் /n கொடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஒரு லைன் இறங்கி வரும். இப்படி /n கொடுத்துக்கோங்க. ஸோ இப்படி கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், ஃபைலை போய் சேவ் பண்ணிக்கலாம். தென் ரன் பண்ணுறேன். என்டர் நம்பர் நான் 4 அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுக்குறேன். பாருங்கள், 4 டேபிளும் 4ஓட பைனரி வேல்யூ. இதை நீங்கள் 100 அப்படின்னு சொல்லக்கூடாது. இது டெசிமல் நம்பர் கிடையாது 100ன்னு சொல்கிறதுக்கு. இது வந்து 100. ஏன்னா இட் இஸ் எ பைனரி வேல்யூ. 110 100 அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ டெசிமலாக இருந்தால் தான் இதை 100ன்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி பைனரி பாருங்கள், இங்கே 0B வரும் இந்த ஃபார்மேட். ஸோ இது வந்து ஒரு பைனரி வேல்யூ. ஏன்னா BIN கொடுத்து தானே கன்வெர்ட் பண்ணியிருக்கு. அதனால் இது வந்து ஒரு பைனரி வேல்யூ. அதனால் இந்த 0B அப்படின்றதோட தான் இங்கே டிஸ்பிளே ஆகும். இல்லை இந்த இந்த இது வரக்கூடாது மிஸ், வெறும் பைனரின் வேல்யூஸ் மட்டும்தான் வரணும்னா அதுக்கு அந்த ஃபார்மேட் ஆஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் இது மாடியூல் இருக்குது. அது நம்ம லெசனில் வரப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ இது தெரிஞ்சுக்கோங்க. இந்த 4ஓட பைனரி வேல்யூ எப்படி மிஸ் பைனரி, அது நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க. பைனரி நம்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. 0 1 1 10 அந்த 10 100 அப்படிலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ 4ஓட பைனரி வேல்யூ வந்து 100. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சிருக்கும். இப்போ இது வந்து BIN பின் ஆஃப் A இதுதான் வந்து பில்டின். இதுக்கு நான் போய் பைனரி வேல்யூ வரணும், அந்த 100ன்ற பைனரி வேல்யூ வரணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி எல்லாம் கோடிங்கே எழுதலை. ஜஸ்ட் பின் ஆஃப் ஏன்னு கொடுத்தோடனே அந்த கால்குலேட் பண்ணி வேல்யூ வந்துருச்சு. ஏன்னா இது ஒரு பில்டின் ஃபங்க்ஷன், ஆல்ரெடி இருக்கிறத எடுத்து யூஸ் பண்ணுறோம். நம்ம போய் கோடிங் எழுதினா அப்புறம் அது யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் ஆகிடும். அப்புறம் உங்களுக்கு இங்கே நேமை மாற்றியும் இப்படி எழுத முடியாது. பாரு பின்னு தான் சொல்லணும். பைனரி அப்படின்னு நான் இப்படி மாற்றி கொடுத்தேன்னா பாருங்கள் எரர் காமிக்கும். ஃபைலில் போய் சேவ் ரன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து ஏதோ ஒரு டேபிள் 6 டேபிள் கொடுக்குறேன். இப்படி கொடுத்தோன்னே இப்படி வந்துடுது பாருங்கள். பைனரி 6 டேபிள் ஒழுங்காக வந்துருச்சு, கரெக்டாக வந்துருச்சு. இந்த பைனரி இடத்துல எரர் பாருங்கள், நேம் பைனரி இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு வருது. எதனால்? நான் பேர் கொடுத்தா அப்போ நான் தான் இந்த மாதிரியெல்லாம் கோடிங் எழுதி டிஃபைன் பண்ணணும். இந்த கோடிங் எழுதுறத டிஃபைன் டெஃபினிஷன் அப்படின்வாங்க. யூசர் டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம பைனரின்னு கொடுத்தா அப்போ இது நான் கொடுத்த பேர்னா நான் தான் 2-3 லைன் என்ன எவ்வளோ லைன் வேணுமோ அந்த கோடிங் எழுதி டிஃபைன் பண்ணணும். அதுதான் அது எரர் அந்த மாதிரி காமிச்சிச்சு. ஸோ பில்டின் ஃபங்க்ஷன்ஸுக்கு நம்ம வந்து நேம் எல்லாம் மாற்ற முடியாது. அதையே அந்த ஃபங்க்ஷன் நேம்லேயே தான் நம்ம யூஸ் பண்ணணும். தென் தேர்ட் ஒன் லாம்டா ஃபங்க்ஷன்ஸ். பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க லாம்டா ஃபங்க்ஷன்ஸ். Lambda functions also called as anonymous. இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, functions that are anonymous, unnamed function. Lambda functionன்றது ஒரு single lineல வரும். another name for lambda function is anonymous function அப்படின்வாங்க. ஏன் anonymous அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க சம்டைம்ஸ் unknown calls எல்லாம் வரும், நம்மளுக்கு யாருன்னே தெரியாது, பேர் தெரியாது. ஸோ அந்த மாதிரி கால்ஸை நம்ம என்ன சொல்வோம், anonymous calls அப்படின்போம். அதே மாதிரி இந்த lambda ஃபங்க்ஷன்ஸ்க்கு நேம் கிடையாது. எப்படி இங்கே யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுக்கு பாருங்கள், இங்கே டேபிள்ஸ் நான் நேம் கொடுக்குறேன். அந்த மாதிரி நேம் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு லாம்டா ஃபங்க்ஷனுக்கு கொடுக்க முடியாது, நேம் கொடுக்க முடியாது. ஸோ அதனால தான் அனானமஸ் ஃபங்க்ஷன் அப்படின்றாங்க. லாம்டா ஃபங்க்ஷனில் நீங்கள் முக்கியமான பாயிண்ட் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இங்கே நம்ம டெஃப்ன்ற கீவேர்டு கொடுக்குறோம், இன்ஸ்டெட் ஆஃப் தட் லாம்டா அப்படின்ற கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். தென் டிஃபைன்டு விதவுட் நேம், நேம் இல்லாமல் டிஃபைன் பண்ணுவோம். தென் சிங்கிள் லைன் ஃபங்க்ஷன், ஒரு சிங்கிள் லைனில் அதை டிஃபைன் பண்ணிடுவோம். இட் கேன் ஹாவ் எனி நம்பர் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ். ஒரு சிங்கிள் லைனில் லாம்டா ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுவோம். அந்த லாம்டா ஃபங்க்ஷனில் எனி நம்பர் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கலாம், பட் எக்ஸ்ப்ரெஷன் வந்து ஒன்று தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் ஃபார் லாம்டா எப்போவுமே ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தா தான் அது என்னன்னு புரியும். இப்போ யூசர் டிஃபைன் பில்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.
இப்போ அடுத்தது பாருங்கள், நம்ம லாம்டா ஃபங்க்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எப்படி லாம்டா ஃபங்க்ஷன்றது வந்து ஒரு எக்ஸ்பிரஷனோட இருக்கும். அப்போ எக்ஸ்பிரஷன்னா ஒரு வேரியபிள்குள்ளே தானே ஸ்டோர் பண்ண முடியும். ஒரு எக்ஸ்பிரஷன்னா என்ன, எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு 7, எக்ஸ் டு த பவர் ஆஃப் 2 இன்ட்டு 5 + 2, இதெல்லாம் ஒரு எக்ஸ்பிரஷன் இல்லையா. அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எப்போவுமே ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா. இப்போ நீங்கள் வந்து இங்கிலீஷ் மார்க் ப்ளஸ் தமிழ் மார்க் ப்ளஸ் கம்ப்யூட்டர் மார்க் அப்படின்னு நீங்கள் டோட்டல் பண்ணிங்கன்னா அதை என்ன டோட்டல் அப்படின்ற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுவீங்க. அந்த மாதிரி இப்போது நான் வந்து ஒரு எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிளில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாம்டா அப்படின்ற கீவேர்டு followed by the arguments. என்ன ஒரு எவ்வளோ ஆர்குமெண்ட் வேணாலும் கொடுக்கலாம், செப்பரேட்டட் பை கமா. நான் ஒரு 3 ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்குறேன், a, b, c. தென் கோலன் கொடுக்கணும். கொடுத்துட்டு a ப்ளஸ், நான் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கல, நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்கல. நான் ஒரு எக்ஸ்பிரஷன் a ப்ளஸ் b இன்ட்டு c, தட் இஸ் மல்டிப்ளை பை c. இந்த எக்ஸ்பிரஷன் நான் கொடுத்துருக்கேன். தென் என்டர் கொடுத்துட்டு இப்போ இந்த வேல்யூஸ் கொடுக்கணும் இல்லையா, ஃபங்க்ஷன் கால் பண்ணுற மாதிரி நம்ம வேல்யூஸ் இதுக்கெல்லாம் கொடுக்கணும் இல்லையா. அதுக்கு பிரிண்ட் பண்ணுறோம், அப்படியே அந்த வேல்யூஸை நம்ம பிரிண்ட் பண்ணிடுறோம். ஸோ பிரிண்ட் ஆஃப் /n கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் லைன் வர்றதுக்காக, கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும் அதனால். தென் கமா கொடுத்துட்டு இப்போ வேல்யூஸ் பாருங்கள், எக்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் கால் எக்ஸ்குள்ளே தான் ஸ்டோர் பண்ணியிருக்கு. ஸோ எக்ஸ் ஆஃப் ஏதோ ஒரு வேல்யூஸ் கொடுக்கலாம், 2, 3, 4 கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். தென் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்பிரஷனை தானே அது எவால்யூவேட் பண்ணும். ஸோ இங்கே வேல்யூஸ் பாருங்கள், ஏ ஃபஸ்ட்டு வேல்யூ இந்த வேரியபிள் ஏக்கு, இந்த செகண்ட் வேரியபிள் 3ன்றது வேரியபிள் பிக்கு, தென் இந்த தேர்ட் வேரியபிள் வேல்யூ 4ன்றது இந்த சின்ற வேரியபிளுக்கு. ஸோ a ப்ளஸ் b இன்ட்டு சினா 2 + 3 × 4. ஆன்சர் என்ன, 2 + 3 5 into 4, 5 4s are 20. கரெக்டா? நோ, இட் இஸ் நாட் கரெக்ட். ஏன்னா நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ். ஆப்ரேட்டர்னால் இந்த ப்ளஸ் ஆப்ரேட்டர், மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர். இதில் எது ஃபஸ்ட்டாக பண்ணோன்னா இந்த மல்டிப்ளிகேஷனோட தான் ஃபஸ்ட்டாக பண்ணும். இது நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க. ஸோ அடுத்தது தான் உங்களுக்கு இந்த அடிஷன் ஆப்ரேட்டரை பண்ணும். ஸோ அப்போ எப்படி 3 × 4 ஃபஸ்ட்டு பண்ணிவிடும். 3 4s are 12 + 2 14 ஆன்சர். இப்போ நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சேவ், ரன் பண்ணுறோம். ஸோ ஏதோ ஒரு டேபிள் 12 டேபிள் போடுறேன். ஸோ 12ஓட பைனரி வேல்யூ. ஸோ இது வந்து யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் வச்சு போட்டது. இது வந்து பில்ட்இன் ஃபங்க்ஷன். 12ஓட பைனரி வேல்யூ உங்களுக்கு பைனரியாக கன்வெர்ட் பண்ண தெரியும் இல்லை, டிவைடட் பை 2 பண்ணிகிட்டே வருவோம், மல்டிபிள் டிவிஷன் பை 2. அப்போ உங்களுக்கு பைனரி 12ஓட மல்டிபிள் டிவிஷன் இந்த டிவைட் பண்ணிகிட்டே வந்தால் 1100 வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அந்த லாம்டாக்கு 14 ஆன்சர் வந்திருக்கு. பார்த்துட்டிங்கல்ல. இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன். எப்படி 14 கிடச்சது? 3 × 4 12 ப்ளஸ் இந்த 2, 12 + 2 14. இப்போ உங்களுக்கு லாம்டா ஃபங்க்ஷன்னா என்னன்னு புரிஞ்சிருக்குமே. இந்த ஃபங்க்ஷனுக்கு கீவேர்டு லாம்டா யூஸ் பண்ணுறோம். ஃபங்க்ஷனுக்கு எந்த நேமும் கிடையாது. எக்ஸ்பிரஷன் இருக்கும், ஆர்குமெண்ட்ஸ் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். எக்ஸ்பிரஷன் ஒன்று தான் இருக்கும். ஆர்குமெண்ட்ஸ் பாருங்கள், கமா கொடுத்து எத்தனை ஆர்குமெண்ட். ஆனால் எக்ஸ்பிரஷன் ஒரு எக்ஸ்பிரஷன் முடிச்சுட்டு நீங்கள் கமா கொடுத்துட்டு வேற ஒரு எக்ஸ்பிரஷன் எல்லாம் அப்படியெல்லாம் எழுத முடியாது. ஒரே ஒரு எக்ஸ்பிரஷன் தான் இருக்கும். தென் சிங்கிள் லைன் ஃபங்க்ஷன் அப்படின்வாங்க. அதுதான் வந்து லாம்டா ஃபங்க்ஷனோட கீ பாயிண்ட்ஸு. தென் நெக்ஸ்ட்டு 4th ஒன் வந்து ரெக்கர்ஷன் ஃபங்க்ஷன். ரெக்கர்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன் கால்ஸ் இட் செல்ஃப்.
function that calls itself is known as recursion function. அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனே தன்னை திருப்பி திருப்பி கூப்பிட்டுக்கும். இப்போ இந்த ஃபங்க்ஷன் இருக்குது டேபிள்ஸுன்ட்டு, இது தன்னை திருப்பி திருப்பி அதுக்குள்ளேயே கூப்பிடல, வெளியில் வந்து இங்கே தான் கால் ஆகுது. ஆனால் இப்போ நான் ரெக்கர்ஷன் ஃபங்க்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்கள். எப்போவுமே நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட பார்த்தா தான் புரியும். இப்போ ரெக்கர்ஷன் ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஃபேக்டோரியல் வேல்யூ ப்ரோக்ராமை ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். நான் அது டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டெஃப் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், ஏன்னா நான் தானே க்ரியேட் பண்ண போகிறேன். டெஃப் ஃபங்க்ஷன் நேம் வந்து ஃபேக்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன், ஏன்னா ஃபேக்டோரியல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதா. ஃபேக்டோரியல் அப்போ உங்களுக்கு வந்து இந்த ஃபேக்டோரியல் வேல்யூ அப்படின்னா என்னன்னு தெரியணும் இல்லையா? ஃபேக்டோரியல் வேல்யூ மீன்ஸ் டு மல்டிப்ளை பை டிக்ரீசிங் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். என்ன மல்டிப்ளை பண்ண ஃபேக்டோரியல் ஆஃப் 5 அப்படின்னா என்ன? மல்டிப்ளை பை டிக்ரீசிங் பாசிட்டிவ் இன்டீஜர். 5னா டிக்ரீசிங் நம்பர், அப்படியே 4 வரணும், 3 வரணும், 2 வரணும், அன்டில் 1 தான், ஏன்னா பாசிட்டிவ் இன்டீஜர் அப்படின்றாங்க. அப்போ உங்களுக்கு அடுத்து 0, அப்புறம் அப்படி நெகட்டிவ் நம்பர் எல்லாம் வராது. 0 வந்து நியூட்ரல், பாசிட்டிவ்க்கும் இல்லாமல் நெகட்டிவ்க்கும் இல்லாமல் இருக்கும். ஸோ அதை விட்டுருங்க. அப்போ 1 வரைக்கும். இப்போ நான் ஃபேக்டோரியல் ஆஃப் 5 என்னன்னு கேட்டால் என்ன சொல்லணும்? 5 × 4 × 3 × 2 × 1, அவ்வளோதான். ஸோ அதை தான் வந்து ஃபேக்டோரியல் வேல்யூனா இட் மீன்ஸ் டு மல்டிப்ளை பை டிக்ரீசிங் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு ஃபேக்டோரியல்லாம் புரிஞ்சிருக்குமா? இப்போ ப்ரோக்ராம் பாருங்கள். ஃபேக்ட் ஆஃப் வேல்யூ என், ஏதோ ஒரு வேல்யூ என்னன்னு கொடுத்துக்கலாம். அது அந்த பெராமீட்டரில் அந்த வேல்யூ வரும். ஸோ அந்த பெராமீட்டர் டிக்ளேர் பண்ணிவிட்டு கோலன் கொடுத்துக்கணும். தென் என்டர், கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிக்கலாம். ஸோ என்டர் இஃப் n = 0 இருந்தால் ரிட்டர்ன் 1, எல்ஸ் enter return n into fact of n minus 1. அவ்வளோதான். என்டர். அந்த ஃபேக்டோரியல் இந்த ஃபேக்ட்ன்ற ஃபங்க்ஷன் பிளாக்கை விட்டு வெளியில் வந்து தள்ளி என்ன பண்ண போகிறோம்? கால் பண்ணணும் இல்லையா ஃபங்க்ஷனை? அப்போ பிரிண்ட்டும் பண்ணுறோம். வெறும் கால் பண்ணிட்டா போதுமா? அதை பிரிண்ட் பண்ணணும். அதனால் பிரிண்ட் ஆஃப் /n கொடுத்துக்கலாமா? /n கமா ஃபேக்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் இங்கே கால் பண்ணுறோம், அப்படியே அங்கே பிரிண்ட் ஆகிடும். ஃபேக்ட் ஆஃப் ஏதோ ஒரு வேல்யூ, ஃபேக்டோரியல் ஆஃப் 5 கண்டுபிடிக்கலாம். 4னா 4 × 3 × 2 × 1. இப்போ நான் ஃபேக்ட் ஆஃப் 5 கொடுத்துக்கலாம். நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்கலாம். நீங்கள் வேறு ஏதாவது கொடுக்கணுன்னா இந்த மாதிரி நீங்கள் வாங்கணும். A = பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள் இந்த இடம். A = இன்புட் ஆஃப் என்டர் ஏ நம்பர், ஒரு நம்பரை வாங்கி அப்போ ஏவை உள்ளே அனுப்பணும் ஃபேக்ட்டுக்குள்ளே. நான் அதுக்கு பதிலாக டைரெக்டாக வேல்யூவே அனுப்புகிறேன். ஸோ ஃபேக்ட் ஆஃப் 5, தென் இதை க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ இப்போ என்ன பண்ணும்? இது வந்து கொஞ்சம் நான் ஒரு லைன் ஏன் இறக்கி போடுறேன்னா ஃபங்க்ஷன் பிளாக் இங்கே முடியுது. இது வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். டெஃப்ன்ற கீவேர்ட், ஃபங்க்ஷனோட நேம் ஃபேக்ட்டு, பெராந்தசிஸ் உள்ள பேராமீட்டர் கொடுத்துருக்கு. இங்கே தான் ஃபங்க்ஷன் கால் ஆகுது பாருங்கள். ஃபேக்ட் ஆஃப் தானே நம்ம ஃபங்க்ஷன் நேம். ஸோ ஃபேக்ட் ஆஃப் இங்கே 5ன்ற ஆர்குமெண்ட் வேல்யூ அனுப்புகிறோம். ஸோ இந்த n = இப்போ 5 உள்ளே வருது. n = 0 இருந்தால் 0 ஃபேக்டோரியல்னால் என்ன? 1 தானே. ஸோ 0 இருந்தால் 1, எல்ஸ் இல்லை 0 கிடையாது. அப்போ எல்ஸ் பார்ட் வந்துடும். ரிட்டர்ன் 5 × fact of n minus 1னா 5 × 4. n minus 1னா 4 தானே. ஆனால் இங்கே பாருங்கள் அகெயின் ஃபங்க்ஷன் கால் ஆகுது. எப்போவுமே ஃபங்க்ஷனோட கால் பார்த்தோன்னா அகெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளேயே போயிடும். இந்த ஃபேக்ட் ஆஃப் n
கொடுத்துருக்கு பாருங்க. அப்போ அகெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளேயே போயிடும். ஸோ இதுதான் வந்து ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் இங்கே இருக்குது பிளாக். அகெயின் அதுக்கு இது வரைக்கும் ஃபங்க்ஷன் பிளாக் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் ஃபங்க்ஷன் தன்னைத்தானே திருப்பியும் கூப்பிட்டுக்குது, திருப்பியும் உள்ளே போகுது. இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும் அன்டில் இந்த n-1 முடிகிற வரைக்கும் அந்த ப்ராசஸ் நடந்துட்டு வெளியில் வந்துட்டு இங்கேருந்து போனனால அகெயின் இந்த இடத்துக்கே வந்துட்டு பிரிண்ட் பண்ணிடும் வேல்யூவை. என்ன வேல்யூவை ஃபைனலாக எடுத்துகிட்டு வந்துச்சோ அதை வந்து இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடும். ஸோ அதுதான் பாருங்கள் ப்ரோக்ராம் எப்படி வருது. 5 இன்ட்டு நான் 5ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ 5 இன்ட்டு ஃபேக்ட் ஆஃப் n-னா 4 எடுத்துகிட்டு மேலே வரும். ஸோ எல்ஸ் பார்ட்டுக்கு வரும். 5 இன்ட்டு ஆல்ரெடி இருக்குது, 5 இன்ட்டு 4 வந்துடும். இப்போது 4 இன்ட்டு இப்போ 3 ஆகிடுச்சு, 3 எடுத்துகிட்டு மேலே வரும். ஸோ 5 இன்ட்டு 4 ஆல்ரெடி இருக்குது, அதோட இன்ட்டு 3 - 1 2 திருப்பியும் மேலே போகும். ஸோ 2 - 1 1 திருப்பியும் மேலே போகாது. ஏன்னா 1 - 1 வர்றப்போ உங்களுக்கு 0 வந்துடும். 0 வந்தால் ப்ராசஸ் ஸ்டாப் ஆகிடும். ஏன்னா அது டிக்ரீஸ் எது வரைக்கும் பாசிட்டிவ் இன்டீஜர் வரைக்கும் தான். இப்போ தான் நான் அதை சொன்ன வந்து பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் வரைக்கும் தான் அது நடக்கும். டிக்ரீஸிங் மல்டிப்ளை பை டிக்ரீஸிங் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். அதனால் அந்த மல்டிப்ளிகேஷன் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் வரைக்கும் தான் நடக்கும். 0 வந்துருச்சுன்னா நடக்காது. ஸோ அது அவ்வளோதான். ஸோ அப்போது 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 அது உள்ளே நடக்கல கேல்குலேஷன். ஆக்சுவலி வெளியில் வந்து நீங்கள் அந்த 5 இன்ட்டு 4 இன்ட்டு கால்குலேட் பண்ணி பாருங்கள் 120ன்னு வரும். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் 120 வருதான்னு. சேவ் ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இது ஒரு மல்டிப்ளிகேஷன் டேபிளுக்கு ஒரு 3ன்னு கொடுக்கலாம். டேபிள் வந்துருச்சு. தென் பைனரி ஆஃப் 3 வந்து 1 1. தென் அந்த லேம்டாவோட 14 பாருங்கள். இப்போ ஃபைனலாக பண்ண ரெக்கர்ஷன் ஃபங்க்ஷனோட வேல்யூ 120. ஜஸ்ட் இங்கே 120 தான் வரும். ஆனால் அது எப்படி வரும் அப்படின்றது தான் நான் இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நான் 5ஓட ஃபேக்டோரியல் தான் கேட்டிருக்கேன். நீங்கள் 3ஓட ஃபேக்டோரியல், இப்போ ஃபேக்டோரியல் ஆஃப் 3ன்னா 1 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 3 2s are 6 6 1s are 6 அவ்வளோதான். 3 2s are 6 6 இன்ட்டு 1 6. இதுதான் இப்போ பாருங்கள் அகைன் நான் காமிக்கிறேன். ஃபைலில் போய் சேவ் ரன் பண்ணலாம். ஸோ இது மல்டிப்ளிகேஷன் டேபிள் ஒரு 8 டேபிள் போடட்டும். ஸோ 8ஓட பைனரி வேல்யூ இது ஆஸ் இட் இஸ் லேம்டாக்கு கொடுத்தா அதே வேல்யூ தான். ஏன்னா அங்கே கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துருக்கோம் 2 3 4ன்னு. தென் பாருங்கள் 6 வந்துருக்கு. ஏன்னா ஃபேக்டோரியல் ஆஃப் 3 வந்து 6 தானே. 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 6 கரெக்டாக இருக்கா? ஸோ இப்போ உங்களுக்கு ரெக்கர்ஷன் ஃபங்க்ஷன்னா ஒரு ஃபங்க்ஷன் அகெயின் தன்னையே திருப்பியும் கால் பண்ணிக்குது. ஸோ அதனால தான் ரெக்கர்ஷன் ஃபங்க்ஷனை வந்து இட் கால்ஸ் இட் செல்ஃப் functions that calls. இங்கே பாருங்கள் functions that calls itself. அதையே அது திருப்பியும் கால் பண்ணிகிட்டே இருக்கும் until the condition ஓகே ஆகிற வரைக்கும். சரி, ஓகே சில்ட்ரன், இன்றைக்கி நம்ம இன்ட்ரொடக்ஷன் பார்ட் பார்த்தோம். தென் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். மெயின் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். தென் types of functions la user defined function, built in, lambda and recursion function பார்த்தோம். இனி next class la இதோட continuity. Thank you children.